வெல்கம் டு கற்க சட்டரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2024 எக்ஸாமினேஷனுக்கான ஏஜ் லிமிட் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து டென்டேட்டிவ் ஜூன் மாதம் எக்ஸாமினேஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற டென்டேட்டிவ் போட்டிருக்காங்க. அந்த டென்டேட்டிவ் படி நமக்கு ஏஜ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நிறைய பேர்த்தோட கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு விளக்கமாக இந்த வீடியோ கட்டாயமாக இருக்கும். அதே போல் கற்க கசிடர் அகாடமி மூலம் டெஸ்ட் பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதே போல் புது டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுடைய மார்ச் 29 ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க அந்த நியூ டெஸ்ட் பேட்ச் இது வந்து அப் டு எக்ஸாமினேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இருக்கும். அதனால வந்து நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட டெஸ்ட் பேட்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுடைய கால்ஃபர் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து டெஸ்ட் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். அந்த ஜூலை மந்த்துக்குள்ளே உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு போக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கிலீஷ் புக் வேணும் அப்படிங்கிறவங்களும் கட்டாயமாக இங்கிலீஷ் புக்கும் வாங்கிக்கலாம். ஓகே, எங்களோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அது பொதுவாக டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஒரு டிகிரி கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்கணும். அதே போல் மினிமம் ஏஜ் வந்து 20 வயது பூர்த்தி ஆகியிருக்கணும். ஓகே, அவங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன? 20 to 30 ஓசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2004 ஓகேலா அதற்கு உள்ளே பிறந்திருக்கணும். ஓகேலா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ 30/6/2004 பிறந்தவங்களுக்கு ஏஜ் உண்டு, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே 2/7/2004 பிறந்தவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேலா, அவங்க இன்னும் வயது கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும், அதனால் வராது. அதே போல் 1/7/1994 அந்த தேதி அல்ல அந்த தேதிக்கு பிறகு 2/7/1994 பிறந்தவங்களுக்கு ஏஜ் லிமிட் உண்டு. அதே போல் 30/6/1994 பிறந்தவங்களுக்கு ஏஜ் லிமிட் உண்டா அப்படின்னா கட்டாயமே கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அந்த 2 வருடம் ஏஜ் கொரோனா பீரியடில் வந்து 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது இந்த வருடமும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கட்டாயம் இந்த வருடம் கண்டினியூ ஆக வாய்ப்பு மிக அதிகம், 99% அதிகமாக இருக்குது. கட்டாயமாக தயாராகிக்கோங்க. பிசி எம்பிசிக்கு ஏஜ் லிமிட் 32 வயது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1/7/1992 பிறகு 1/7/1992 அல்லது அதன் பிறகு 2/7/1992 பிறந்தா எலிஜிபிள். 30/6/1992 பிறந்தா எலிஜிபிள் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கணும். அதே போல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயது ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1/7/1989 அந்த தேதி அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் உண்டு. அதே போல் 30/6/1989 பிறந்தவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். 1/7/1989 பிறகு பிறந்தவங்களுக்கு. அதே போல் டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 வயது கொடுத்துருக்காங்க. அதாவது 1/7/1987 வயதுக்கு பிறகு, அதாவது 1/7/1987 பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நம்ம தேர்வு எழுத முடியும். அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47 வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. இவங்க 1/7/1977 பிறகு பிறந்திருக்கணும் அல்லது 1/7/1977 பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2024 இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட்டை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வுக்கு தயாராகுமா இல்லை யாரெல்லாம் தயாராக தேவையில்லை அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.